அதாவது நம்ம வந்து ஜோக் அடிக்கிறோன்ற பேரில் போகிற வரவங்களெல்லாம் வந்து காட்டி ஏதாவது அவங்கள பார்த்து கேலி பண்ணி கிண்டல் பண்ணி ஜோக் அடிச்சிங்கன்னு வச்சுங்க சண்டை தான் வரும். நம்மளை பற்றி தான் ஏதோ பேசுகிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து பேசும்போது சந்தோஷமாக இருக்கும்போது ஜோக் அடிக்கணுமா? இப்போ ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 4 பேரை பற்றி தான் பேசணும். இந்த 4 பேரை பற்றி தான் நீங்கள் ஏதாவது ஜோக் அடிக்கணும், சிரிக்கணும். இப்போ ஒரு 4 நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 4 நண்பர்கள் இப்போ வந்து குமார், ரமேஷ், அப்புறம் வந்து அப்புறம் இன்னொரு கண்ணன், அப்புறம் வந்து பரந்தாமன், அப்படி மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அப்படின்னா குமார் என்ன பண்ணுவான், ரமேஷை பற்றி சொல்லணும். ரமேஷ் வந்து என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் காலைல எழுந்திரிச்சோடனே இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஜோக் அடிக்கணும். அப்போ அதே நேரத்தில் அவன் அதை ஏற்றுக்கிறானா, அவன் மனசு கஷ்டப்படாமல் பார்த்துக்கணும். நீ சொல்கிற ஜோக்கு அவனை சந்தோஷப்படுத்தணும். அவனே ரொம்ப அவனும் சிரிக்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் வந்து ஜோக் அடிக்கணுமே தவிர, இப்படி 4 பேர் ஒன்றா உட்காந்துட்டு ரோட்டில் வரவங்களெல்லாம் போகிறவங்களெல்லாம் சொல்லிக்கிட்டு, இந்த வரான் பாரு, அந்த வரான் பாரு, அவள் வரா பாரு, இந்த பாரு குண்டம்மா வரா பாரு, இவ வரா பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிற வரவங்களெல்லாம் வந்து சொல்லிட்டு போவோம். அதனால தான் சண்டே வர்றதுக்கு காரணம். நீங்கள் 4 பேர் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக போகிற வரவங்களெல்லாம் கேலி பண்ணுறது, அது சம்மந்தம் இல்லை. அது உனக்கு சம்மந்தம் இல்லாத பேச்சு. உனக்கு அதில் உரிமையும் கிடையாது. முதல்ல அப்போ நீ பேசணுமா, மற்றவங்கள பற்றி பேசணும். ஏதாவது மற்றவங்கள ஏதாவது சொல்லணும் ஜாலி. அப்போ இந்த 4 பேரை பற்றி 4 பேர் ஒன்றா இருக்கும்போது அந்த 4 பேருக்குள்ளே இவனை பற்றி என்ன சொல்லலாம், அவனை பற்றி என்ன சொல்லலாம், அதே நேரத்தில் அவன் அதையும் அவனும் சிரிக்கணும். அவன் மனசும் கஷ்டப்பட்டுறக்கூடாது. அப்போ தான் நீ தொடர்ந்து பேச முடியும். சண்டை வந்துடக்கூடாது. அவன் சந்தோஷமாக இருக்கணும். என்னை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன்ற, அவனை பற்றி மட்டும் சொல்கிற அப்படின்னு கேட்கணும். அவனை பற்றி மட்டும் ஜோக் அடிக்கிற, என்னை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டியா, அப்போ என்ன நீ கவனிக்கவே இல்லையா, அப்போ என்கிட்ட எந்த வித சிறப்பாக அதாவது சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையா அப்படிங்கிற கோபம் வரும். அந்த மாதிரி ஜாலியாக இருக்கிறதுக்கு இதுதான் வழிமுறை. நீங்கள் எப்போவுமே வந்து வெளியில் போயிடக்கூடாது. நீங்கள் 2 பேர் இருக்கீங்களா, உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஜோக் அடிங்க. நீ உன்னை பற்றி சொல்லு, அவன் உன்னை பற்றி சொல்லுவான். இந்த மாதிரி அதை வந்து 2 பேருமே பிடிச்சிருக்கணும். வா ஜாலியாக அப்படி சந்தோஷமாக ஜோக்கு அப்படி ஜாலியாக பேசலாம். நீ தான் என்ன பண்ணன்னு தெரியும் எனக்கு, பண்ணுவாரான் இது பார்ப்பாரான், அப்போ நாங்கள் போயிடுவோமா என்ன, இதெல்லாம் அப்படி அந்த மாதிரி இது வெளியில் போயிடக்கூடாது. அது மாதிரி தான் வந்து இது ஒரு பாதுகாப்பான ஒரு அப்போ 4 பேர் சந்தோஷமாக பேசி சிரிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ அந்த வழியாக போகிறவங்களுக்கு இவங்க நம்மளை பற்றி பேசலாம், அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஏன்னா அதுதான் வழிமுறை, அதான் ஒரு நடைமுறைன்றது, அதான் நாகரிகன்றது. அப்போ யார் சந்தோஷமாக இருந்தாலும் யாருக்கும் கோபம் வராது. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறதே மற்றவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? 4 பேர் சந்தோஷமாக இருக்கிறானாலே நம்மளை பற்றி எதுவும் பேசி சிரிக்கிறாங்களோ, நம்மளை பற்றி தான் கேலி பண்ணி சிரிக்கிறாங்களோ அப்படிங்கிற அந்த எண்ணம் தான். எவனுமே சந்தோஷமாக இருக்காதீங்கடா, பொத்திக்கிட்டு போங்க, அமைதியாக போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ நான் சொல்கிற வழிமுறையை பின்பற்றினா நீ யார் சிரித்தாலும் யாருக்கும் கவலை இல்லை. 4 பேர் அங்கே 10 பேர் அங்கே சிரிக்கிறாங்க, பயங்கரமாக சொல்லி சிரிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அது அவங்களுக்குள்ளே சிரிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே ஒருத்தர் கேலி பண்ணிட்டு சிரிச்சுக்கிறாங்க. கண்டிப்பாக அது அடுத்தவங்கள சொல்ல மாட்டாங்க. அங்கே சம்மந்தம் இல்லாத ஒருத்தரை போய் சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கேன், அங்கே ஒருத்தர் போகிறாரு, அவரை கையை காட்டி அவரை பார்த்து கேலி பண்ணால் அந்த 10 பேர் என்ன சொல்லுவாங்கனாக்கா, எதுக்கு நாம் 10 பேர் இருக்கிறோம், இங்கெல்லாம் உனக்கு ஆள் கிடைக்காம அங்கே போகிறவங்கள எதுக்கு சம்மந்தமெல்லாம் பேசியிருக்கிற, இது வந்து தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது வந்து நீ ராங்காக நீ பண்ணுற, உனக்கு வந்து பேச தெரில அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது வந்து விதிமுறை. அதனால் இந்த விதிமுறையை பின்பற்றி நீங்கள் ஜாலியாக யார் கிடைப்பாங்க, உன் யாராவது ஒருத்தர் கிடைச்சா அவங்கள அந்த உரிமையை எடுத்துக்கணும். அவங்ககிட்ட பேசுவதற்கான உரிமை இருக்கணும். அந்த உரிமையை வாங்கணும், அந்த நம்பிக்கை வாங்கணும். நான் உன்னை வந்து சந்தோஷம்தான் படுத்துவேன், எனக்கு ஜோக் அடிக்கணும் அப்படின்னா நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன், என்ன நீ நம்பு, எனது உறவுமுறையை நீ ஏற்றுக்கோ அப்படின்னு ஏற்றுக்கிட்டு இப்படி தான் வந்து ஜோக் அடிக்கணுமே. இவங்க தப்பாக பண்ணுறது எதனால் சிரிக்கக்கூடாது, எதனால் பசங்க 4 வயசு எதுக்காக சண்டைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளை பற்றி தான் ஏதோ கமெண்ட் பண்ணி சிரிக்கிறானுங்க, நம்மளை பற்றி தான் ஏதோ ஜோக் அடிக்கிறாங்க, கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. அதனால் இது பார்த்துக்கிறேன், உன்னை நீ பார்த்துக்கிறேன். அவங்க உண்மையில் வேறு ஏதாவது கூட இருந்திருக்கும், வேறு யாரையா பற்றி சொல்லியிருப்பாங்க, அதுவும் அவங்கள பற்றி சொல்லாமல் இன்னொருத்தரை பற்றி ஜோக் அடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த வழியில் போகிறவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளை பற்றி தான் இவனை ஜோக் அடிக்கிறானுங்க, நம்மளை பற்றி தான் கேலி பண்ணுறானுங்க, கிண்டல் பண்ணுறானுங்க, பார்த்துக்கிறேன்னா அத்தனை பேரும் அந்த வழியாக போகிறவங்க அத்தனை பேரும் ஒரு பழி உணர்ச்சியை ஒரு பகைமையை சம்பாதிப்பதற்கு வழிவகுக்கும். இதுதான் மனிதர்கள் ஒற்றுமையாக இல்லாமல் போகிற காரணம். ஒன்றா கூடி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மனிதர்களுக்கு அவ்வளோ வாய்ப்பு எப்போ வரும் தெரியுமா? அந்த 4 பேர் ஒன்றா சேர்ந்தா, நீ அவனை பற்றி பேசு. இப்போ 4 பொண்ணுங்க சேர்ந்தான்னா 4 பொண்ணுங்களும் என்ன பண்ணணும், இந்த 4 பொண்ணுங்களுக்குள்ளே தான் இருக்கணும். நீ இவளை பற்றி பேசு, இவளை பற்றி நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட,
ஏய் இவ செம்மையாக பண்ணும், காலைல இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக பண்ணுவா, செம்மையாக ஒரு கோலம் போட்டா தெரியுமா, அதாவது என்ன என்ன அழகாக இவ பண்ணா பேர் ஒரு டிராயிங்கு, ஏய் அது உண்மையில உனக்கு வேறு லெவல் அப்படின்னு பாராட்டவும் செய்யணும். அதே நேரத்தில் வந்து அப்படி பாராட்டி அப்போ தான் அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ படிப்படியாக ஒரு உரிமை அவனுக்கு கிடச்சிரும். அதாவது வெறும் குறை மட்டுமே சொல்லக்கூடாது, கேலி மட்டுமே பண்ணாமல் அந்த மாதிரி ஒருத்தருடைய நிறை குறைகளை அப்படி எப்படி பேசுறது, சும்மா ஒரு மேடையில் பேசுகிற மாதிரி இல்லாமல் ஒரு உறவுகளுக்குள்ள இவ பண்ணுவா பாரு அந்த யோகாசனம், உண்மையிலே அந்த அளவுக்கு உண்மையிலே நான் உண்மையிலே ரொம்ப கற்றுக்கிட்டேன் தெரியுமா. நான் அது மாதிரி ட்ரை பண்ணேன் வீட்டில், அது மாதிரி பேசிட்டு அப்படியே ஜோக் அடிக்கும், அவங்கள பற்றி ஏதாவது கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உரிமை எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்போ ஜோக் அடித்தா அவங்க சந்தோஷப்படணும், அதை ஏற்றுக்கணும். என்னையா பற்றி ஜோக் அடி என்ன அந்த மாதிரி இப்படி தான் ஜோக் அடிக்கணும். நீ அவுட் ஆஃப் சிலபஸ் போயிடக்கூடாது, அந்த வட்டத்தை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. அப்போ இது ஒரு விதிமுறை. அப்போ யார் சிரித்தாலும் அது அவங்களுக்குள்ள, நம்மளை இல்லை அப்படிங்கிற எண்ணம் அந்த மனிதர்களுக்கு வரணும். வந்தால் தான் இந்த மனிதர்கள் சந்தோஷமாக இருந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. நீ ஒரு 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 தெருவில் உட்காந்து 4 பேர் உட்காந்து சந்தோஷப்படுறீங்க, சிரிக்கிறீங்க, கேட்கப்புக்குன்னு நல்லா சிரிக்கிறீங்க. அந்த வழியாக போகிறவங்க என்ன நினைப்பாங்க, இது அவங்களுக்குள்ள. ஏன்னா சிரிப்புனாலே அப்படி தான், இது அவங்களுக்குள்ளே தான் பேசி சிரிக்கிறாங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். அதை பார்த்து நாமளும் போய் நாம் 4 நண்பர்களோட போய் பழகி நாமளும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் எதிர்காலத்தில் வரப்போகுது. இது தானாகவே வரும். மனிதர்கள் வந்து இயல்பாகவே எப்படி சந்தோஷமாக இருப்பதற்கான பாதுகாப்பான வழியை தான் தேடிக்கிட்டு அலையிறாங்க. சிரிக்கணும்னு ஆசை தான், ஆனால் நிறைய தப்பு இருக்குது. தப்பான வழிகள் நம்ம சிரித்தா பிரச்சனை வருமோ, எதுக்கு தேவையில்லாமல். இது காலம் கடந்து மனிதர்கள் வந்து சரியாக எப்படி சிரிப்பது, எப்படி பேசுவது என்பதை கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலகமே அவ்வளோ அமைதியாக இருக்கும். பேசுவதன் மூலமாக சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பேசினாலே போதும். நம்ம வறுமையில் இருக்கலாம், ஏழ்மையில் இருக்கலாம், உணவு இல்லாமல் இருக்கலாம், பட்டினி கிடக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வழிமுறைகள் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சந்தோஷமாயிடும். அப்போ நமக்கு இன்றைக்கி மனிதர்களால் பேசுகிறதுல மனிதர்களுக்கு பேச தெரில, எப்படி சிரிக்கணும், யாரை சொல்லி கேலி பண்ணி சிரிக்கணும், எல்லாமே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் வேறு வழி இல்லை. இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வேறு வழி, நீ ஆடம்பரமாக வாழு, நல்லா சாப்பிடு, உப்பு போட்டு சாப்பிடு, நோய் வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா சந்தோஷப்படுறதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே வழி அதான். நல்லா ஆடம்பரம், பெரிய வீட்டை கட்டி, டிவியை வாங்கு, மொபைல் ஃபோனை நோண்டு. ஏன்னா இந்த உலகத்தில் நீ பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா மனிதர்களுக்கு பேசவும் தெரிய மாட்டேங்குது. அதனால் இது பேச தெரியறதுக்கு இன்னொரு 50 வருஷம் ஆகும். எப்படி வாழணும்னு மனிதர்களுக்கு தெரில. ஏற்கனவே சண்டை போட்டு கிடந்தானுங்க, இப்போ சண்டை போடுறதை நிறுத்தியிருக்கானுங்க. இன்னும் மனிதர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சானா இன்னும் தெரில. இந்த காலகட்டம் ஒரு 2040க்கு அப்புறம் மாறப்போகுது. மனிதர்கள் இயற்கையோடு இணைந்த மனிதர்கள் எல்லாம் தெரிந்தவர்களாக மாறப்போகிறார்கள். இப்போ இருக்கிறவங்க மாற மாட்டாங்க. இனிமேல் பிறக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சவங்களாக பிறக்க போகிறாங்க. எப்படி பேசணும், எப்படி சிரிக்கணும் அப்படின்னு தெரிந்தவர்களாக பிறக்க போகிறவர்கள் இருப்பார்கள். அப்போ இந்த காலத்தால் ஏற்படுகிற மாற்றம் வருகிற வரைக்கும் இந்த ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு, இந்த டிவியை கையில் வச்சுக்கிட்டு, இந்த புத்தகத்தை எடுத்து புரட்டி படிச்சுக்கிட்டு, இப்போ நீ பேசாத, பேச தெரிய மாட்டேங்குது, பேச தெரியாமல் பேசுகிறதுக்கு பதிலாக நீ வந்து பேசாமல் இந்த ஃபோனை பார்த்துக்கிட்டு, இந்த டிவியை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு, மனிதர்களோட பேசாத, பேசினாலே சண்டை தான் வருது. அது வரைக்கும் இதை வச்சு நோண்டிக்கிட்டு, இந்த பைக்கை நோண்டிக்கிட்டு, இந்த ஃபோனை நோண்டிக்கிட்டு, இந்த மொபைல் ஃபோன் டிவியை நோண்டிக்கிட்டு அப்படின்னு இப்போ வந்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்து இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு.